வணக்கம் வாங்க, நான் உங்கள் தோழி பிரியா ரமேஷ். இதுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன கேரட் வறுவல், கேரட் பொரியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இது புதுசாக இருக்குன்னு, இது புதுசு இல்லை, நிறைய வீட்லேயும் செஞ்சுருப்பீங்க. நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம், குருமா, தயிர் சாதம்லாம் அட்டகாசமாக இருக்கும். கேரட் சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கலர் ரெசிபிஸ் சேனலில் வர வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். அதுக்கு முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ரெட் கலர் பட்டனான சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்க தான் நோட்டிஃபிகேஷன் பெல் உங்களுக்கு வரும். அப்போ எந்த வீடியோ நம்ம சேனலில் போட்டாலும் அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். கேரட் வந்து 1/4 கிலோ, வெங்காயம் 1, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியா பொடி 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிது, உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப. தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுங்க. ஏன்னா கேரட்டை கொஞ்சம் நல்ல ரோஸ்ட், அதாவது கத்திரிக்காய் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி இதை ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கிரிப்ஸியாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம தக்காளி சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா ஏற்கனவே அது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குன்னா தக்காளி சேர்க்கல. இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் வந்து வெங்காயத்தை இதில் சேர்க்குறேன். அதையும் நல்லா அதுமாரி கலந்து விட்டுங்க. முதலே வெங்காயத்தை நம்ம போட்டுருந்தா ரோஸ்ட் ஆகாது கேரட், அதனால். இப்போ தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், சோம்புத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது கூட இதில் சேர்த்துக்கலாம். அதேமாரி கரம் மசாலா தூள் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னாலும் அது கூட நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி தடன்னு ஊற்றாமல் இதுமாரி தெளித்து மிதமான தீயிலே இது வேகட்டும். இதுக்கு இப்போ மூடி போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் கழித்து இப்போ எடுத்து பார்க்குறோம். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இதுமாரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ஏற்கனவே சொன்ன மாரி சாம்பார், ரசம், தயிர் சாதத்துலாம் செம்ம சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.